வணக்கம் நண்பர்களே, ஆஃபியா ஜமலா ஃபார்ம் தென்காசி. இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோம்னா, 2 நாள் முன்னாடி நம்ம வெள்ளாடு சேல்ஸ்க்கு போட்டிருந்தோம். அது மொத்தமாக சேல்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம கடையோட லொக்கேஷன் தான் அந்த போட்டிருக்கேன். நம்ம ஆலங்குளம் ஹைவேல ஹரி பிரியாணியை ஒட்டி கிரில் அண்ட் ஸ்வீட் அண்ட் பேக்கரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேக்கரி வச்சுருக்கோம். இப்போ அங்கே இருந்தால் நிறைய பேர் கேட்குறீங்க, ஒரு அட்ரஸ் ப்ரூஃப்காண்டி நம்ம அந்த கடையை போட்டோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நிறைய பேர் கேட்குறீங்க, நீங்கள் வந்து பண்ணையில் எடுக்கிறீங்களா இல்லை மேய்ச்சல் முறையிலேருந்து எடுக்கலாம் கேட்குறீங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஆடு மேய்ஞ்சிட்டு வருது, இப்போ மேய்ச்சல் முறையில் இருந்துச்சு, அங்கேருந்து பற்றி நம்ம கொண்டு வரோம் நம்ம வண்டியில் ஏற்றுறதுக்கு. அதை நம்ம வீடியோவாக பார்க்குறோம். பார்த்திங்கன்னா இப்போ மொத்த ஆடுமே ஒன்றா தான் மேய்ச்சலில் இருக்குது. அதை அப்படியே பற்றிட்டு வந்து நம்ம தொழுவு கொண்டு வந்து தொழுவில் கொஞ்சம் இற வச்சுட்டு கொஞ்சம் தவிடு தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஏற்ற போகிறோம். ஏன்னா நம்ம நைட் ட்ராவல் பண்ண போகிறோம், வண்டியில் ட்ராவல் பண்ணுறோம். ஆட்களுக்கு எப்படி கொஞ்சம் தாகம் இருக்கும். இப்போ காட்டில் மேய்ஞ்சி வந்து அப்படியே ஏற்றினோம்னா தண்ணி தாகத்தில் கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் ஆடு கொஞ்சம் தேவைங்கிறோம். இப்போ அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம்னா பற்றிட்டு வந்து கொஞ்சம் இறையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம புண்ணாக்கு தண்ணியும் வச்சு நம்ம ஏற்ற போகிறோம். இப்போ நம்ம வந்து பண்ணையிலேருந்து ஏற்ற போகிற டைம் பார்த்திங்கன்னா 4 மணி 4:30 இருக்கும். நம்ம கரெக்டாக ஏற்றி முடித்து நம்ம கிளம்பும்போது ஒரு 4:45 5 மணி ஆகிப்போச்சு. மொத்தமாக நம்ம தொழுவுக்கு பற்றி அங்கேருந்து அது கொஞ்சம் இறைய வச்சுட்டு அதில் தவிடு புண்ணாக்கு தண்ணியும் வச்சுட்டு அங்கேருந்து நம்ம ஒவ்வொரு குட்டியாக ஏற்றுறோம். இது ஏன் போடுறோன்னா ஒரு நம்பிக்கைக்காண்டி தான் இந்த வீடியோ நம்ம போடுறோம். ஆல்ரெடி நிறைய பேர் குட்டி கேட்குறீங்க, ஆனால் நம்ம காசு பே பண்ணுறதுக்கு நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்க. நம்பிக்கை தான் முதல்ல வாழ்க்கை. நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த வியாபாரம் பண்ண முடியும். நாங்களும் ஒரு 400 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் உங்களுக்கு வரும்போது நீங்கள் காசு எதுவும் பே பண்ணாமல் நம்ம அவ்வளோ தூரம் நாங்களும் கொண்டு வர முடியாது. எங்களுக்கும் ரொம்ப கஷ்டங்கள் இருக்குது. நீங்கள் ஈஸியாக நினைக்கலாம் அங்கேருந்து ஏற்றுறேன் அங்கேருந்து கொண்டு வர்றாங்கன்னு. நாங்கள் வர்ற வழியில் நிறைய நாங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கோம். ஒவ்வொரு ஆடும் சவுண்டு போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம வண்டியை நிப்பாட்டி ஒன்று செக் பண்ணி தான் ஏற்ற வேண்டியிருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஆடு மிதித்து எதுவும் நம்ம மூச்சுனாது செத்துடக்கூடாது. அதனால் சவுண்டு கேட்டுச்சுன்னா சைடில் ஓரமாக நிப்பாட்டி அதை பார்த்து தான் கொண்டு வருவோம். மேடு பள்ளங்களை பார்த்திங்கன்னா ரொம்ப மெதுவாக தான் கொண்டு வர முடியும். நம்ம மற்ற லோடு ஏற்றுன மாதிரி இது வந்து அவ்வளோ ஈஸியாக ஏற்றிட முடியாது. மற்ற லோடுகளுக்கு உயிர் இருக்காது, ஆனால் இது உயிர் உள்ள பொருள். அதனால் பார்த்து தான் ஏற்றிட்டு வரணும். இப்போ 400 கிலோமீட்ரு 500 கிலோமீட்டரும் எங்களுக்கு ரொம்ப சவாலாக இருக்கும். அதெல்லாம் நம்ம சமாளித்து தான் கொண்டு வரணும். அதனால் இப்போ நாங்கள் வந்துட்டு திருப்பி எங்களால் அந்த பொருட்களை எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால தான் நாங்கள் அட்வான்ஸ் கேட்குறது. ஓகே நண்பர்களே, யாருக்காவது நம்ம குட்டி வேணுன்னா நீங்கள் கண்டிப்பாக நாங்கள் நம்பர் கொடுக்குறேன், கால் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து லோடிங் பண்ண போகிறோம். மொத்தம் 18 குட்டி, ஒரு 12-13 குட்டி வரைக்கும் நம்ம வீடியோ இதில் எடுத்திருப்போம். கடைசி பார்த்திங்கன்னா ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சார்ஜ் போட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் மற்ற வீடியோக்கள் எடுத்தோம். கடைசி ஒரு 2-3 குட்டி மட்டும் இதில் வீடியோவில் இருக்காது. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 5 மணிக்கு ஏற்றினோம். அங்கே நாகர்கோவில் போகும்போது நமக்கு ஒரு 8 மணி ஆகிடுச்சு. 3 ஹவர் ஜர்னி. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஆலங்குளம் டு நாகர்கோவில் 2 ஹவரில் போயிடலாம். ஆனால் நம்ம வந்து ஆடு ஏற்றிட்டு போகிறோம். ஆடுங்கிறது உயிர் ஏற்றிட்டு போகும்போது நம்ம கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருக்கணும். ஏன்னா இதில் ஒரு சென்னையாடும் இருக்குது. சென்னையாடும் ஒரு 4-5 ஆடு இருக்குது. அதனால் ஒன்று பார்த்து தான் எடுத்துகிட்டு போகணும். இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து இற வச்சுட்டு தவிடு தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஆடை ஏற்றுறோம். கீழே வக்கீல் போட்டு தான் எப்பவுமே ஏற்றுவோம். ஏன்னா வக்கீல் போட்டு வைக்கணும்னா அது கொஞ்சம் படுக்கும்போது அது கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கும். நைட் நேரம் கொஞ்சம் குளிராக இருக்கிறதுனால படுக்கிறதுனால கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கும். ஒவ்வொரு ஆடையும் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப சேஃப்டியாக தான் கொண்டு போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 40 ஆடு வரைக்கும் ஏற்றலாம். ஆனால் நம்ம இதில் 18 ஆடு போன்று 28 ஆடு ஏற்றணும். இப்போ பார்த்திங்கன்னா வெறும் 18 ஆடு தான் நாங்கள் ஏற்றிருக்கிறோம். இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஃபுல்லாக முதல் போட்டு தான் நம்ம குட்டி எடுக்கிறோம். அதனால் நீங்களும் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக ஏதாவது நீங்கள் பே பண்ணால் மட்டும்தான் எங்களால் கொண்டு வர முடியும். நம்பிக்கை இல்லைன்னா நம்ம இது மாதிரி இப்போ ஒரே ஆளுக்கு 2 ட்ரிப் ஏற்றுக்கணும். நாகர்கோவிலுக்கு பாய் பேர் அப்துல் மாலிக்கு, அவங்க நம்பர் தரேன், நீங்கள் அதில் கூட பேசிக்கலாம். 2 ட்ரிப்புமே நாங்கள் பாய்க்கு ஏற்றுக்கோம். 2மே பாய் ஃபுல்லாக ஃபஸ்ட் ட்ரிப்பு கொஞ்சம் அமௌண்ட் பாக்கி வச்சாக்கலாம், 2வது ட்ரிப் ஃபுல்லாக பே பண்ணிட்டாக்கலாம். அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை தான். நம்பிக்கையில் எல்லாம் பண்ணிட்டாங்க. நாங்கள் சேஃப்டியாக கொண்டு இறக்கி அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டோம். முதல் ட்ரிப்பு நம்ம கொஞ்சம் நல்ல தரமாக ஏற்றி விட்டோம். அதனால தான் அவங்களுக்கு 2வது ட்ரிப்பு நாங்கள் ஆர்டர் கொடுக்குறாங்க. ஒரே பாட்டு 2 ஆர்டர் எடுக்கிறதுலாம் அவ்வளோ சாத்தியம் கிடையாது. ஒரே பாட்டிட்டு 2 ட்ரிப்பு நம்ம பிஸ்னஸ் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது. அதுவும் 10 நாளில். அதெல்லாம் ஒரு நம்பிக்கை வேணும் கண்டிப்பாக. ப்ளஸ் நம்ம கொடுக்குற பொருளும் கொஞ்சம் தரமாக இருக்கணும். தரமாக இருந்தால் மட்டும்தான் அவங்க 2வது ட்ரிப் எடுப்பாங்க. ரேட்டும் கொஞ்சம் நியாயமாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரே பாட்டு 2 ட்ரிப் எடுப்பாங்க. 10 பாட்டிட்டு ஒவ்வொரு ட்ரிப் பண்ணுறதுலாம் ஒரு பெரிய மேட்ரே கிடையாது. அது யார்ட்டினாலும் பண்ணிடலாம். ஆனால் ஒரு பாட்டிட்டு 2வது ட்ரிப் பண்ணுறது தான் ரொம்ப ரிஸ்க்கு. அதாவது அவங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கணும், நம்மளால் நம்பிக்கை வரணும், பொருள் தரமாக இருக்கணும், நம்ம சேஃப்டியாக கொண்டு இறக்கணும். இதெல்லாம் அவங்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் 2வது ட்ரிப் ஆர்டர் கொடுப்பாங்க.
பாய்ட்டு நம்ம இது 2வது ஆர்ட்ரு. இன்னும் பாய்ட்டு நம்ம நிறைய ஆர்டர் பண்ணணும்னு எங்களுக்கும் ஆசை இருக்குது, பாய்க்கும் கண்டிப்பாக அந்த ஆசை இருக்கும். ஏன்னா அவங்களும் நல்லா லாபம் பார்க்கணும். கண்டிப்பாக அவங்க வளர்த்து வைக்கிறாங்களா இல்லாட்டா வளர்க்குறாங்களான்னு தெரியல, மேலும் மேலும் அவங்களுக்கும் லாபம் இருக்கணும். அந்த எண்ணத்தில் தான் நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நமக்கு எடுத்து கொடுக்க பார்த்திங்கன்னா எல்லாமே தெளிவாக தான் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். குட்டி எடையும் நல்ல இடம் உள்ள குட்டி தான் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம கொடுத்த குட்டியை பார்த்திங்கன்னா வளர்ப்புக்கும் நல்லாயிருக்கும். ஒரு 2 ஈத்து முடிஞ்சவொடனே கறிக்கடை கொடுத்தாலும் அவங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம பெரிய பெரிய குட்டியை தான் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். கஸ்டமர் பெரிய குட்டி கேட்டாலும் எடுத்து கொடுக்குறோம், சின்ன குட்டி கேட்டாலும் எடுத்து கொடுத்துருக்கோம். அடுத்து ஒரு 33 வேலையாடு ரேட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக ஒரு 2 நாளில் முடிஞ்சிடும். நல்ல பெரிய பெரிய ஆடு, நல்ல ஒரே மேய்ச்சல் முறையில் உள்ள ஆடு, ஒரு 33 ஆடு ரேட் பேசிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக ஒரு 2 நாளுக்குள்ளே அதை முடிஞ்சுன்னா அந்த வீடியோ போடுறேன். சப்போஸ் அது யாருக்கும் மொத்தமாக தேவைப்பட்டாலும் நம்ம ஏற்றி விடலாம். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் நாங்கள் என்ன பேச வருதுங்கிறது தெரியும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறகும். கண்டிப்பாக அதாவது நாங்கள் எந்த முறையில் ஏற்றுறோம் எந்த முறையில் இறக்குறோங்கிறது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணிக்கு ஏற்றிட்டு போனோம். ஒரு 8 மணி வரை ஆயிடுச்சு. 8 மணிலேருந்து ஒரு 9 மணி வரைக்கும் நாங்கள் 1 ஹவர் நாங்கள் பண்ணையில் இருந்தோம். பண்ணையிலேருந்து நாங்கள் பழைய ஆடு கொடுத்துருந்தோம். அந்த ஆடுகள் ஃபுல்லாக செக் பண்ணோம், எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு எல்லாம் செக் பண்ணோம். எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரே ஆட்டில் பார்த்தீங்கன்னா பால் மடிக்கட்டு இருந்துச்சு. அந்த பாலை மட்டும் கறந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். அந்த பாலை நம்ம கறந்து எடுத்து விட்டுட்டு பாய்ட்ட விவரங்கள் சொல்லிட்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக யாருக்குனாலும் சொல்லுங்கள், நம்ம மொத்தமாக பண்ணலாம். மீண்டும் அடுத்த வழியில் சந்திக்கும் வரை உங்களை நுண்ணு அப்துல் ரஹீம்.